லட்சுமிமா, லட்சுமிமா. தம்பி எந்திரிச்சிட்டீங்களா? நானே 2-3 தடவை வந்து பார்த்தேன், அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. சரி இந்தாங்க தம்பி காப்பி. தேங்க்ஸ்மா. என்னங்க தம்பி, காப்பி தண்ணி கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு, நான் உங்களை என் தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறேன். நீங்க என்னடானா எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டு. நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தா ஒருவேளை சோறு ஆக்கி போட மாட்டீங்களா? என்னம்மா இந்த மாதிரி பேசுறீங்க? லட்சுமி அம்மாவும் சரி எங்க அம்மாவும் சரி உங்களை மாதிரி தான் வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்புறம் என்ன தம்பி, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டோம். இனிமே நன்றி எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா, இனிமே தேங்க்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். லட்சுமிமா எங்க? லட்சுமிக்கு எழுந்ததுமே காப்பி கொடுத்தேன்ப்பா. நான் குளிக்காம காப்பி குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. குளிச்சுட்டு அப்படியே துணியை துவைச்சிட்டு வரேன்னு பாத்ரூமுக்கு போச்சுப்பா. லட்சுமிமா, லட்சுமிமா. என்ன குரலே கொடுக்க மாட்டேங்கிறா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். லட்சுமிமா, லட்சுமிமா. மா, லட்சுமிமா பாத்ரூம்ல இல்லம்மா. ஏன்பா இப்படி பதட்டப்படுற? வெளியே துணி காய போட போயிருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி இருங்க, நானே போய் பார்க்கறேன். லட்சுமிமா, 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 லட்சுமிமா. எங்க போனா? மா, லட்சுமிமா பின்னாடி தேடி பார்த்த காணோம். என்னப்பா சொல்ற? இல்ல அங்கேயும் இல்லையா? அப்ப லட்சுமி வேற எங்க போயிருக்கோம்? இருப்பா, நான் போய் வாசல்ல பார்த்துட்டு வரேன். சரிங்கம்மா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமிமா, லட்சுமி, லட்சுமிமா, லட்சுமி, லட்சுமிமா, லட்சுமிமா. சாந்தா, என்ன சாந்தா, என்னாச்சு? ஏன் தம்பி முகம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு? லட்சுமி குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வரேன்னு பின்னாடி கொல்ல பக்கம் போச்சுங்க. இப்ப திடீர்னு லட்சுமியை காணோம். தம்பியும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வந்துருச்சு, எங்கேயுமே இல்லங்க. ஏமா, அது பட்டணத்து பொண்ணு. அது குளிச்சுட்டு வர வரைக்கும் கூட இருந்து துணியெல்லாம் துவைக்க வச்சு ஒத்தாசையா இருந்து கூட்டி வர வேண்டியதானே? இல்லைங்க, நான் ஒத்தாசிக்கு வாரேன்னு சொன்னேன். லட்சுமி தாங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த புள்ள வேணான்னு சொன்னா நீ விட்டுருவியா? எதுக்கு போய் இன்னொரு தினம் கொல்ல பக்கம் பாரு. சரிங்க. நல்லா பாரு. தம்பி நானு வெளியே போய் தரோம். சரிங்க. வாங்க தம்பி, செருப்பு போட்டு வாங்க. சரி வாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி, புள்ள எங்கேயும் போயிருக்காது. ஏதாவது கோயில் கூடத்துக்கு போயிருக்கோம், தேடி பார்க்கலாம். இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாம போக மாட்டேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. வாங்க, நல்லா தேடுவோம். ஏம்பா காசுனாதா, இங்க வாப்பா. சொல்லுங்கய்யா. என் வீட்டுக்கு வந்து பட்டணத்து பண்ண எங்க எங்கேயாவது பார்த்த? இல்லங்கய்யா, நான் பார்க்கலையா. நான் வேணும்னா அந்த பக்கம் போய் பார்க்கவாயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா, நம்ம ஊருக்குள்ள எங்க போயிருக்க போகுது? ஏதாவது கோயில் கூடத்துக்கு போயிருக்கோம். நான் பாத்துக்கிறேன்னு வேலையை பாருங்க. சரிங்கய்யா. வாங்க தம்பி வாங்க. ஐயா, பயமா இருக்கு. லட்சுமி அம்மா எங்கயா போயிருப்பா? ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி, நம்ம கிராமத்தை சுத்தி கித்தி பார்க்க போயிருப்பாங்க. நீங்க முதல்ல தைரியமா வாங்க. தம்பி போன் எடுத்து பேசுங்க. இல்ல, அம்மா தான் போன் பண்றாங்க. லட்சுமி அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? என்ன தம்பி, நீங்க கட் பண்ணி விட்டு அவங்க என்ன எதுன்னு பயந்துட மாட்டாங்களா? நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. சரி, நீங்க தைரியமா இருக்க தம்பி, பேசலமா. சொல்லுங்கம்மா. என்னப்பா வசு, ஏன் இப்படி உனக்கு மூச்சு வாங்குது? ரொம்ப நேரமா போன் பண்ற, போன் எடுக்காம என்ன பண்ற? ஆமா, லக்ஷ்மி எங்க? அம்மா, லட்சுமி அம்மாவை காணோம்.
வாசு சொல்ற? லக்ஷ்மியை காணுமா? என்னப்பா இப்படி சொல்ற? எப்ப இருந்த லக்ஷ்மியை காணோம்? காலையில குளிக்க போனாமா, அதுக்கப்புறம் அவளை காணவே இல்லம்மா. என்னப்பா இது? கோயிலுக்கு போன இடத்துல லக்ஷ்மியை காணோம்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா தேடி பாருப்பா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? லக்ஷ்மியை காணுமா? என்னம்மா சொல்றீங்க? லக்ஷ்மியை காணுமா? ஏம்பா, நல்லா தேடி பாருப்பா. லக்ஷ்மி அங்க எங்கேயாதான் இருப்பா. நீ எதுக்கும் அங்க நல்லம்மா கோயில்கிட்ட போய் தேடி பாருப்பா. சரிங்கம்மா சரிங்கம்மா, நான் வச்சிடறேன். அத்தை, என்ன நடக்குது அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி வாசுவும் லட்சுமியும் போனாங்க. அந்த ஊருக்கு போய் இப்ப லட்சுமியை காணோம்னா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நீங்க போய் பேக கார்ல வைங்க, சீக்கிரமா கிளம்பலாம். பவித்ரா கண்ணு, சம்திங் ராங். அந்த ஊருக்கு போற வரைக்கும் தான். அந்த ஊருக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் இருக்கு இந்த கேள்விக்கு. வா. ஆத்தா, என் மருமக லக்ஷ்மியா இருக்காளா இல்ல நல்லம்மாவா இருக்காளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆத்தா, நீதான் என் மருமக லக்ஷ்மியை காப்பாத்தணும். செவப்பி பாட்டி, நல்லம்மா, நல்லம்மா வந்துட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருத்தா. செவப்பி பாட்டி, நீங்க ஏன் என் கால்ல எல்லாம் விழுறீங்க? இல்லம்மா, நான் உனக்கு செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை வேணும்மா. அநியாயமா என்னாலதான் நீ செத்த. என் பேர் நல்லம்மாவா? நான் செத்துட்டேனா? என்ன நல்லம்மா நீ இப்படி கேக்குற? நீ செத்து 75 வருஷம் ஆச்சு. இப்ப நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை அழிச்சவங்கள நீ பழிவாங்க தானே வந்திருக்க. என்ன பார்த்தா 75 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன நல்லம்மாவா தெரியுதா? சரி, யார் அந்த நல்லம்மா? அந்த நல்லம்மா பத்தி என்கிட்ட சொல்லுங்க. அந்த நல்லம்மா பத்தி தெரிஞ்சுக்கதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஏன் நல்லம்மா, என்ன தேடி வர உனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சா? உன்னை பார்க்க நான் 75 வருஷமா காத்திருக்கேன். அந்த படுபாவிங்க உன்னை பார்க்க விடாம என்ன தடுத்துட்டாங்க. நீ சொன்ன மாதிரி திரும்பி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க காத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை பார்க்க இப்ப வந்திருக்கேன் சிவப்பி அக்கா. நீ என்ன சிவப்பி அக்கான்னு கூப்பிடுறத கேட்டு 75 வருஷம் ஆச்சு. என்ன வாய் நிறைய இன்னொரு தடவை கூப்பிடு நல்லம்மா. நமக்கு எப்படியாவது நல்லம்மா கதையை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இவங்களை இன்னொரு முறை அக்கான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? இவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நாம இவங்க வழியிலேயே போனதான் நல்லது. அப்பதான் அந்த நல்லம்மா கதையை தெரிஞ்சுக்க முடியும். என்ன யோசிக்கிற நல்லம்மா? சிவப்பி அக்கா, யார் அந்த நல்லம்மா? எனக்கு அந்த நல்லம்மா கதையை கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ நல்லம்மா, உன் கதையை நீ என்னையே சொல்ற. ஐயோ, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐயோ, நான் தான் உங்க தங்கச்சி நல்லம்மா. நான் என் கதைய 75 வருஷம் கழிச்சு உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சிவப்பி அக்கா, 75 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த கதையை சொல்லுங்க சிவப்பி அக்கா. நல்லம்மா கதையை நான் நல்லம்மாவுக்கே சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்க. உன் வாழ்க்கையில நடந்த கதை மாதிரி வேற எந்த பொண்ணு வாழ்க்கையிலயும் நடக்கவே கூடாது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த நல்லம்மா ஆத்தா கோயில்ல ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருந்தது.
அந்த ராத்திரியில ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டனா ஓடி வந்து பார்த்தேன். ஓடி வந்து வாசல்ல பார்த்தா ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்தேன். அந்த ஆத்தா நல்லம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. அங்க அந்த குழந்தை மட்டுமா இருந்துச்சு? அந்த குழந்தையோட அம்மா இல்லையா? அந்த குழந்தையோட அம்மா எங்க போனாங்க? அந்த குழந்தை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குழந்தையோட அழுக தாங்க முடியாம அந்த குழந்தைய எடுத்து அப்படியே அணைச்சுக்கிட்டேன். ஆத்தா அப்ப யாருன்னு தெரியாத அந்த குழந்தைக்கு நான் நல்லம்மா ஆத்தாவோட பேரை வச்சேன். நல்லம்மா நல்லம்மான்னு நான் கூப்பிட்டேன். என் தங்கச்சியா நான் அவளை ஆசையா வளர்த்தேன். அப்போ நல்லம்மா உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? நல்லம்மா, நீ என் கூட பிறந்தாதான் தங்கச்சியா? நீ என் கூட பிறக்காட்டி கூட என் தங்கச்சி தான். நம்ம 2 பேருக்குமே நல்லம்மா ஆத்தா தான் அம்மா அப்பா எல்லாமே. ஆமா, அப்ப நான் எப்படி இருந்தேன்? அதான், அந்த நல்லம்மா எப்படி இருப்பா? அப்பவும் சரி இப்பவும் சரி உன்னை பார்த்தா அந்த நல்லம்மா ஆத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கு. 75 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே திரும்ப பிறந்து வந்திருக்க. அப்படி ஒரு அழகு நல்லம்மா உனக்கு. நீயும் நானும் சேர்த்துதான் இந்த நல்லம்மா அத்தை கோயில பாத்துக்குவோம். அப்படியா? அப்போ நான் எப்படி 75 வருஷத்துக்கு முன்னாடி செத்தேன்? அதுவா, அது நான் செஞ்ச பாவம் நல்லம்மா. என்ன சிவப்பி அக்கா சொல்றீங்க? இந்த ஊரோட பெரிய ஜமீனுக்கு குழந்தை இல்லாம அவரோட மூத்த தாரம் காமினி அவ புருஷனுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க உன்னை கேட்டா. நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு ஆசைப்பட்டு நானும் யோசிக்காம அப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். நீ புள்ளவாந்தி எடுத்த அன்னைக்கு அந்த கூனி குந்தம்மா பேச்ச கேட்டு அந்த ராட்சசி காமினியும் புள்ளவாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சா. நலமா, ஏய் நலமா, 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 ஏய் கடவுளே, என்னாச்சு நலமா? பாத்து 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 பாத்து. குந்தம்மா, நல்லம்மா வாந்தி எடுக்கிறா. எங்க வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. வா, நல்லம்மா நாடி பார்த்து சொல்லு. எங்க வம்சத்துக்கு வாரிசு வந்துச்சுன்னு சொல்லு. நீ சொன்னா சரியா இருக்கும். வா. ஆத்தா ஆத்தா, என்ன ஆத்தா நீங்க இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்க? நான் சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? இந்த சமயத்துல நீங்களும் வாந்தி எடுக்கணும். நலமா, ஆத்தா 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 பாத்து. பாத்து பாத்து. குந்தம்மா, உள்ள வந்து முதல்ல நல்லம்மா கையை பிடிச்சு பாரு. சரிங்கய்யா. வா நல்லம்மா. உட்காரு, பொறுமையா உட்காரு. இப்போ உடம்பு பரவாயில்ல? ஆத்தா பாத்து உட்காருங்க. குந்தம்மா, முதல்ல நீ நல்லம்மா கையை பிடிச்சு பாரு. பாரு, சரி. சீக்கிரம் பாரு.
உங்களுக்கு வாரிசு வரப்போகுது. உங்க வம்சத்தை தலைக்க வைக்க ஒரு வாரிசு உருவாயிடுச்சு. குந்தமாக்கா, அம்மா கையும் பாருங்க. அம்மாவும் தானே என் கூட வாந்தி எடுத்தாங்க. பாரு. ஐயா, நம்ம ஆத்தாளும் உண்டாயிருக்காங்க. உங்க வம்சத்தை தலைக்க வைக்க 2 வாரிசு வரப்போகுது. காமினி, நல்லம்மா வயித்துல குழந்தை உண்டான நேரம் இப்போ உன்னோட வயித்துலயும் வாரிசு உண்டாயிருக்கு. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நெசமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உண்டான நேரம் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்களும் உண்டாயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு பெருமையாவும் இருக்குமா. அந்த நல்லம்மா அத்தாதான் ஏன் மூலமா உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கா. என் குழந்தை இந்த மண்ணை பாக்குறதுக்குள்ள உங்க குழந்தைதான் இந்த மண்ணுல முதல்ல வரணும். நல்லம்மா, உன்னை நினைச்ச எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நல்லவளா இருக்க. நீ உண்டாயிருக்கிற விஷயத்துக்கு சந்தோஷப்படாம காமினி உண்டாயிருக்கிற விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுற. ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னங்கய்யா நீங்க? இதுக்கு தானே நீங்க 2 பேரும் தவமா இருந்தீங்க. அம்மா என் கொலசாமிங்கய்யா. இவங்க உண்டானது எனக்கு சந்தோஷம் தானேயா. நல்லம்மா, நீ கும்பிடுற அந்த நல்லம்மா அத்தாதான் எனக்கு இந்த ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. உன்னோட நல்ல மனசுக்கு நீ விரும்பினது எல்லாம் கிடைக்கும். சரி, உள்ள அறையில வந்து ஓய்வெடு. வா. ஆத்தா, நல்லா நடிச்சீங்க. ஆனா ஐயா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். அவ வாந்தி எடுக்கும்போது நீங்களும் தானே வாந்தி எடுத்தீங்க. ஆனா முதல்ல ஐயா அந்த பிச்சைக்காரியோட கையை பிடிச்சு பார்க்க சொன்னாரே, அதையும் கவனிச்சேன். ஐயாவுக்கு எப்பவுமே நீங்க பித்த வாந்தி தான் எடுப்பீங்கன்னு ஒரு எண்ணம். அதுவும் இல்லாம இப்போ புது பொண்டாட்டி கூட இருக்கிற சந்தோஷம். ஆனா நியாயப்படி பார்த்தா ஐயா இப்போ உங்க பக்கத்துல இருக்கணும்.
நீங்களும் தானே உண்டாயிருக்கீங்க. ம்? ஆனா ஐயா உங்க பின்னாடி வராம அவ பின்னாடி போயிட்டாரே. ஐயா மாறுவார்னு தெரியும், ஆனா இப்படி அடியோட மாறுவார்னு தெரியாம போச்சு அத்தா. நான் இந்த வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அவரோட பேர் சொல்ற மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு அவளை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த நல்லம்மா அவரை மயக்கி அவரை அவளோட கைப்புடியில வச்சுக்கிட்டாளே. ஆமா அத்தா, இன்னும் அவ மூலமா ஒரு புள்ள பிறந்துட்டா அவரே அவளை மகாராணி மாதிரி ஆக்கிட்டு உங்களை இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா ஆக்கிடுவாரு. எனக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு குந்தம்மா. அவர் இப்ப முழுக்க முழுக்க அந்த நல்லம்மா பக்கம் தான் இருக்காரு. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இனிமே யார் சொன்னாலும் நான் அவளை விட மாட்டேன். அவ உயிரோடவே இருக்கக்கூடாது குந்தம்மா.